ஆனா பயங்கரமா இருந்தது உங்களுடைய பாடல்கள் எல்லாமே. தளபதி செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி முத்தம்லாம் குடுத்தாரு. எப்படி எவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது அது? உண்மையிலேயே அது வந்து என்ன சொல்கிறது, பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. ஏன்னா நம்மளும் சின்ன வயசுலேருந்து அவருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகன் தான். அவர் திரைப்படத்தில் வந்து அவர் ஒவ்வொரு சீனுக்கு வரும்பொழுது, ஓ அதாவது அ அவருக்கு ரசிகர்கள் அப்படி தியேட்டரில் நிற்கும் பொழுது, நம்ம கும்பலில் போய் நிச்சா டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு நிறையா. ஆனால் இது நான் இவ்வளோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது நம்ம பாடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. அதுவும் தளபதி 2 கையாலேயும் என் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது அவர் ஒரு கலைஞர், என்னை ஒரு கலைஞனாக பார்த்து அவர் வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஏன்னா திடீர்னு இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா, ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு நெனச்சிட்டு இருந்தா, வந்த உடனே பட்டாசா கொளுத்தி விட்டீங்க. அதுவும் அந்த முருகர் பாட்டுலாம் அந்த ஐடியா எப்படி வந்தது? மாத்தி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, எப்பயுமே வந்து நான் ரொம்ப க்ரியேட்டிவாகவே யோசிப்பேன். அதனால தான் 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் நம்ம பாடுறதுக்கு காரணமும், அவர் வந்தாருன்னா அப்படியே டக்குன்னு அப்படியே அந்த ஸ்பாட்டில் என்னவோ அந்தனுடைய சூழல்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணிவிடுவார். அதேமாரி ரொம்ப நீட்னஸாகவும் அந்த நீட்னஸாகவும் அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றதுல என்னுடைய சந்தோஷமான ஒரு விஷயம். ஆ, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு பண்ணியிருக்கீங்க. தளபதியை ஆட வச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல. எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சினிமாக்காக ஆடுவார். அரசியலில் ஆடுறது தான் முதல்ல. நாங்களாம் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கா, இது நான் வந்து அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அவரை நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவர் ஒத்துப்பாரா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. நான் மேக்ஸிமம் இப்போ பராசக்தி ஆடையில் இருந்துச்சு கூட போய் சிவகார்த்தின் சார் கூப்பிட்டு ஆடுவேன். ஆனால் நான் அதுமாரி இங்கே பண்ண முடியாது, தலைவர் இல்லையா அப்படின்னு. ஆனால் அவரே கேட்டார், நான் உங்கள் பாட்டுக்கு ஆடலாமா அப்படின்னாரு. அப்படியே அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தது. சத்தியமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.